மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு காதலிக்கிறாரு, இரண்டாம் திருமணம் பண்ணிக்க போறாருன்னு செய்திகள் வேகமா பரவன நிலையில பிளீஸ் நான் தான் அவரோட மனைவின்னு ரொம்ப பாவமா இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய மனைவி ஒரு பதிவை பதிவிட்டு இருக்காங்கன்னு சமூக வலைதளங்கள்ல இப்போ ஒரு சில விஷயங்கள் ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் சமூக வலைதளங்கள்ல எடுத்தாலே போதும் இவருடைய கேட்டரிங் சர்வீஸ் வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பயங்கர ட்ரெண்டுங்க. சொல்ல போனா இவர் இல்லாம பிரபலங்களோட திருமணமே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவருடைய கேட்டரிங் சர்வீஸ் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இவரோட உணவு, அதாவது ஃபுட் லிஸ்ட் எல்லாம் அவ்வளவு சூப்பரா கொடுத்திருப்பாரு. பிரதமர் மோடி அவர்களுக்கு கூட விருந்து வச்சாருன்னு சொல்லலாம். அவ்வளவு பிரம்மாண்டமா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நடுவரா வந்தாரு. அவ்வளவு தூரம் வரவேற்பும் இவருக்கு கிடைச்சது. நிறைய விஷயங்கள் இவரை பத்தி சொல்லிட்டே போலாம். கடின உழைப்பால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, இவர் இவ்வளவு ட்ரெண்டா இருக்காருன்னு அவரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்த நேரத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா அவரை பத்தி நிறைய நெகட்டிவான விஷயங்களும் வந்துட்டு இருக்கு. சொல்ல போனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு காதலர் தினத்தப்ப பிரபல ஆடை வடிவமைப்பாளரான கிறிஸ்டா பாத்தீங்கன்னா திடீர்னு மாதம்பட்டி ரங்கராஜ் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எல்லாம் பதிவிட்டு அவர் பூவெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி நிறைய விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல சொல்லி அதை பத்தி குறிப்பிட்டு ஹார்ட் எல்லாம் போட்டு நிறைய விஷயங்களை பதிவிட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்களா, அப்ப முதல் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டாங்களா, என்னதான் நடந்துச்சு, என்னதாங்க உண்மை, உங்களுக்குள்ள என்னதாங்க பிரச்சனை, என்ன எதுவுமே சொல்லாம திடீர்னு 2 மகன்கள் இருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு முடிவை இவர் எடுத்துட்டாரு. அதுவும் இவருக்கு ரொம்ப அழகான மனைவியும் இருக்காங்க. எப்படி மனைவிக்கு துரோகம் பண்ண இவருக்கு மனசு வந்துச்சு, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு எல்லாம் ரசிகர்கள் நிறைய பேர் ஆதரவா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் உண்மையாலுமே இவங்களை காதலிக்கிறாங்களா, உண்மையா இவர் விவாகரத்து வாங்கிட்டாரா, பிரிஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி நிறையவே இருந்துச்சு. இந்த செய்தி ரொம்பவே சர்ச்சையாகி சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவ தொடங்கின நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய மனைவி ஸ்ருதி அவங்க திடீர்னு நான் தான் அவருடைய மனைவி அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவங்களுடைய குடும்ப புகைப்படத்துல கமெண்ட்ஸ்ல பதிவிட்டு அதை பின் பண்ணியும் வச்சிருக்காங்க. திடீர்னு இவங்க இப்படி பண்ணதை பார்த்ததுமே அப்ப ஏதோ விஷயம் சொல்ல வராங்க, என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. உண்மையா ரங்கராஜ் அவரை இவங்க பிரிஞ்சுட்டாங்களா, இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கா, வேற ஏதாவது காரணமா, திடீர்னு கிறிஸ்டா அவங்க ஏன் இந்த மாதிரி புகைப்படங்கள் எல்லாம் பதிவிடுறாங்க, என்ன ரீசன் அப்படிங்கறதெல்லாம் தெரியல. உண்மையா இந்த மாதிரி விஷயம் நடந்திருந்துச்சுன்னா சீக்கிரமா இதுக்கான விளக்கத்தை ரங்கராஜ் அவரே கொடுப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா சமூக வலைதளங்கள்ல இவர் எவ்வளவு கடின உழைப்பால கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு ஃபுட் சர்வீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா கொடுத்து எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சாரோ, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு 2-3 நாளா கெடுக்கிற மாதிரி இந்த ஒரு நியூஸை வச்சு பயங்கரமா அவர் தேவையில்லாம திட்டிக்கிட்டும் இருக்காங்க. எது எப்படியோ இதுக்கான விளக்கத்தையும் அவர் கொடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சீக்கிரமா சொல்லுவாரு. ஒருவேளை இது ஃபேக் நியூஸா இருந்தா கண்டிப்பா அதுக்கான பதிலடியும் கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.